அதுக்கப்புறம் மாறுவேட போட்டிக்கு ஒரு பெரியாரே போடலாம் இல்லையா? ஏன் பெரியாரை போட முடியலன்னா, இது சமூகத்தில் பெரியாருக்கு எதிரான கண்ணோட்டத்தில் உருவாக்கப்பட்ட பாரதியின் பின்புலம் இருக்கு பார்த்தீங்களா? அது வினையாற்றிருக்குது. அது டைரக்டருக்கோ, இந்த காட்சி எழுதினவங்களுக்கோ அது தெரியறதுக்கு வாய்ப்பு இல்ல. பெரியார் நீங்க படிக்காம அல்லது பெரியாரை பற்றி ஓரளவுக்கு புரிந்து கொள்ளாம நீங்க பெரியாரை தலைவரா ஏத்துக்க முடியாது. ஆனா பாரதியை எல்லாரும் படிச்சுட்டு தான் எடுத்துக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. எப்படி ராமாயணம் மகாபாரதம்லாம் படிக்காதவர்கள் ராமாயணம் மகாபாரதம் சிறந்த கதைன்னு கருதுகிறார்களோ, ஏறக்குறைய பாரதி குறித்து ஒரு முன்முடிவோடவே, பாரதினா மிக சிறந்த கவிதைகள் எழுதினவர், மிக சிறந்த நபர் அப்படிங்கிற, சிறந்த முற்போக்காளர் அப்படிங்கிற ஒரு பின்புலத்தோட பார்க்குற கண்ணோட்டம் அவரை வாசிப்பதற்கு முன்னாலே இந்த சமூகத்தில் போய் சேர்ந்துடும். அப்போ பெரியார் பற்றி அப்படி கிடையாது. பெரியார் பற்றி உங்களுக்கு முதல்ல நெகட்டிவாக வரும். அவர் எதிரானவராக பார்த்து நீங்களா போய் தெரிஞ்சுக்கிட்டாதான் அவர் நமக்கு ஆதரவாளர்னு புரிஞ்சிக்க முடியும். அப்போ இந்த பாரதி குறித்தான ஒரு பொது புத்தி இருக்குல்ல, அவர்னா அவர் ரொம்ப சிறப்பானவர்னு, அது ஒரு காரணம். அந்த கட்டமைப்பை உருவாக்குனது அது கம்யூனிஸ்ட் கட்சியில் இந்த ஜீவானந்த